ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பபி ஆன் மணி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு டெய்லி ஈஸியாக ஆன் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 5 டைப் கொடுத்துருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரெஜிஸ்டர் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்பர் லெட்டர் கலந்து ஒரு 6 டிஜிட்டல் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் கோடு வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகலைனாலும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை காப்பி பண்ணி வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருக்காங்களா, இதில் உங்களுக்கு ஓடிபி வராது அந்த மொபைல் நம்பருக்கு. ஜஸ்ட் இந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கோடு வந்துட்டு வந்துடும். உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வராது. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. நம்ம சைன் அப் நவ் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்படி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். பேக் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைனப்பாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்டாக ஒரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது பாருங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலேயே உங்களுக்கு ஆட் ஆகிடும். தென் அகைன் நமக்கு சென்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓடிபி வர மாதிரி. ஜஸ்ட் அந்த சென்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்துடும். இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் வித்ட்ரால் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட் உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் சேனல் லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் கொடுக்குற அப்டேட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் அஃபிஷியல் குரூப்பில் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம நம்பக்கூடாது. ஒரு சிலது நம்ம வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாமே தவிர அதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் வந்துட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இது போல் ஆப் லான்ச் பண்ணதுலேருந்து க்ளோஸ் ஆகிற வரையும் எல்லா அப்டேட்டுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். அண்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹோம் பேஜ் இது போல் தான் இருக்கும். நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் வந்துட்டு எடுக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்பு வந்துட்டு நியூ ஆப்பு. ஓகேவா? இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 4 அன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்துட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ண அன்றைக்கி மட்டும்தான் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டேன். ஓகேவா? அப்போ வந்துட்டு நான் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுப்பேன். அண்ட் டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப் க்ளோஸ் ஆகிற 1 வீக்குக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் லிங்க் இருக்காது. அந்த போல் லிங்க் இல்லை அப்படின்னாக்கா ஆப் க்ளோஸு இல்லை க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஆப்பில் ஜாயினிங் போனஸை நமக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு 20 ரூபி கொடுத்துருவாங்க. நம்மளோட வாலெட்டில் வந்துட்டு ஆட் ஆகிடும். இந்த அமௌண்ட்டை நம்ம பிளான் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளான் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க இன்வெஸ்ட் பண்ணுற டீட்டெயில் வந்துட்டு நம்ம பார்த்துலாம். உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்டிவிட்டி ஆப்னாலே வந்துட்டு நமக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம நிறைய ஆக்டிவிட்டி ஆப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல்லேயும் வந்துட்டு போட்டிருக்கோம். ஓல்டு யூஸர் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஆப்பில் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் வந்துட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸ்டேபிள், வெல்னஸ், ஆக்டிவிட்டி அந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்டேபிளில் ஒரு பிளான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஆப்பில் ஸ்டேபிளில் போகிற அமௌண்ட் நமக்கு வராது. அப்போ எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம விஐபி 0ல் இருப்போம். விஐபி 1 மாறணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஸ்டேபிளில் ஒரு பிளான் போடணும். ஓகேவா? அதுக்கு நம்ம 340 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு 20 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம 320 ரூபா மட்டும் ரீசார்ஜ் பண்ணி இந்த பிளானை நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 340 ரூபா கொடுத்து நம்ம இந்த பிளானை பை பண்ணும்போது
நம்ம விஐபி ஒன்றா மாறிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்னஸில் வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த ஆப்பில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட்டு ₹320 மட்டும்தான். அதை மட்டும்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், வேறு எதுவுமே ரீசார்ஜ் பண்ணக்கூடாது. இதே நீங்கள் வேறு யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டேபிளாக ஒரு பிளான் போட சொல்லிடுவாங்க, அண்டு வெல்னஸ்லேயும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிளான் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் தான் வரும், ப்ராஃபிட்டும் வராது. நான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஃபாலோவர்ஸ் யாருமே லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்துட்டு சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸ்டேபிளில் இந்த ஒரு பிளான் போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு ₹340 நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது டெய்லி இன்கம் ₹275 கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ வந்துட்டு 47 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த அமௌண்ட் உங்களுக்கு டெய்லியுமே வாலெட்டில் ஆட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் ஆகாது. இந்த அமௌண்ட் 47 நாள் கழித்து உங்களுக்கு 48வது நாள் தான் உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் விட்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆப் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த ஆப் வந்துட்டு 40 நாள் ஒர்க் ஆகும். ஓகேவா? 2, 3 எல்லாம் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் போடாதீங்க. போட்டிங்க அப்படின்னாக்கா லாஸ் தான் ஆகும். நீங்கள் ₹320 ரீசார்ஜ் பண்ணி அந்த ஸ்டேபிள் பிளான் பை பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல சைன்இன் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். இதை சைன்இன் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி இன்கமும் ₹10 கிடைக்கும். அந்த ₹10 ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்பின் வந்துட்டு கிடைக்கும். இந்த ஸ்பின் மூலயமா உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும். அதுவும் உங்களோட வித்ட்ரால் வாலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வித்ட்ரால் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த சைன்இன் அமௌண்ட் உங்களோட ரீசார்ஜ் வாலெட்டில் ஆட் ஆகும். எப்போ உங்கள் வாலெட்டில் ₹300 வருதோ அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த வெல்னஸில் உள்ள பிளானை நீங்கள் பை பண்ணிக்கலாம். அப்போ அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களோட அமௌண்ட் கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீயாக வர அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் இந்த ₹300 பிளானை பை பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒன் டேவிலே ₹600 கிடைக்குது. இந்த ₹600 அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும். இந்த வெல்னஸில் வந்துட்டு ₹1 பிளான் பை பண்ணும்போது அந்த லக்கி ட்ரா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக ஓப்பன் ஆகும். அது வந்துட்டு நிறைய டைம் அந்த ஆஃபர் வந்துட்டு கொடுப்பாங்க. மினிமம் ₹10 மேக்ஸிமம் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி விழுகும்போது உங்களுக்கு இந்த ஆப் மூலியமாக ஒரு 1000 2000 வரையும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணும்போது இவ்வளோ தான் ஆஃபராக அப்படின்லாம் கிடையாது. இடையில ஆஃபர்ஸ்லாம் வரும். அந்த 1 ஹவர் பிளான்லாம் வரும். அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுக்குற அப்டேட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? விஐபி 2 யூஸ் பண்ணலாமா வெல்னஸில் அப்படின்னு கேட்பீங்க. அதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்டேபிளில் விஐபி 1 போட்டோம் அப்படின்னாக்கா வெல்னஸ்லேயும் நம்ம விஐபி 1 தான் ட்ரை பண்ண முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க, அப்போ ஸ்டேபிளில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வெல்னஸில் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அப்படி பண்ண முடியாது. ஸோ அவங்க அதில் தான் செக் வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து ஸ்டேபிளில் அந்த பிளான் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஓகேவா? நம்ம டேரெக்டாக இந்த வெல்னஸில் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம ஸ்டேபிளில் இன்வெஸ்ட் பண்ண தேவையே கிடையாது. நம்ம ஸ்டேபிளில் ஏதாவது ஒரு பிளான் போட்டால் தான் நம்ம வெல்னஸில் வந்துட்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் ஸ்டேபிளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸ்டேபிளில் போடுற அமௌண்ட் நமக்கு கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணி. இப்போ பிளான் டீட்டெயில் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். நானுமே இந்த ஆப்பில் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு லைவாகவே வந்துட்டு ப்ரூஃப் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். லைவாகவே ரீசார்ஜ் அண்ட் வந்துட்டு விட்ரால்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஓகேவா? ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ₹320 என்டர் பண்ணிக்கலாம். டெபாசிட் நான் கொடுத்துக்கலாம். இப்போ பேமெண்ட் மெத்தட் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம பேடிஎம், ஃபோன்பே எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேடிஎம் சூஸ் பண்ண போகிறேன். ரெஃபர் நம்பர்னு இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி எந்த இடத்துல என்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும். இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆகிடும். ஓகேவா? அந்த ₹320. நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி யூடிஆர் கோட் போட்டு சப்மிட் பண்ணும்போது உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுவாங்க. யாரை வந்துட்டு எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம யூடிஆர் கோட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் அப்படின்ட்டு வந்துருச்சு. இது போல் போட்டு உங்களுக்கு வரல அப்படின்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரல அப்படின்னாக்கா நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணி. இப்போ பாருங்கள், என்னோடய வாலெட்டில் ₹340 ஆட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ₹20 ப்ளஸ் நான் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் ₹320. இப்போ டோட்டலாக ₹340 வாலெட்டில் ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இன்வெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டேபிளில் உள்ள ₹340 பிளானை நம்ம பை பண்ணிக்கணும். இது போல் பிளானை நம்ம பை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலும் நீங்கள் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் ஆகும். விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ரெஃபரல் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். ரொம்ப எல்லாம் நீங்கள் ரெஃபரல் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களோட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் இன்னொரு ஐடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2-3 மொபைல் நம்பர் கூட வச்சுருப்பீங்களா, உங்கள் வீட்டில் கூட மொபைல் நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் 2-3 ஐடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்கும். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரெஃபரல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ப்ரொமோஷன் லிங்க்னு இருக்கா, இதை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க்லேருந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்டேபிளில் உள்ள பிளானை பை பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சம் கமிஷன் வந்துட்டு கிடைக்கும்.
நீங்கள் 2 ஐடி 3 ஐடி கூட ஒரே மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் மட்டும் போதும். ஓகேவா? இதில் நீங்கள் ஓடிபிலாம் வரப்போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்துட்டு வரும். இப்போ நான் 3 ஐடி வந்துட்டு இந்த ஆப்புக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு ட்ரிபிள் ப்ராஃபிட் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு கிடைக்கும். எல்லா ஆப்லேயுமே நான் இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரலுக்கு வந்துட்டு ஒரு 3 டைப்பான இன்கம் வந்துட்டு கிடைக்குது. ஓகேவா? மை டீம்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு லெவல் 1க்கு வந்துட்டு 30% கமிஷன் கிடைக்குது. லெவல் 2க்கு 2%, லெவல் 3க்கு 1% கமிஷன் வரையுமே கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ரெஃபரல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு லக்கி ட்ரா வந்துட்டு ஓப்பன் ஆகும். இது 2வது நமக்கு ஒரு இன்கம் ரெஃபரலில். வாவ், எனக்கு இப்போ 80 ரூபா கிடைச்சிருக்கு. ப்ளஸ் நமக்கு டாஸ்க் ரிவார்டு வந்துட்டு 3rd இன்கமாக கொடுக்குறாங்க ரெஃபரலுக்கு. கோட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணும்போது நம்மளோட டேரக்ட் ரெஃபரலில் 2 பேர் ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு 100 ரூபீஸ் போனஸ் கிடைக்கிது. 38 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா 2000 கிடைக்குது. 100 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா 5880 ரூபா. இவங்க எல்லாம் ஆக்டிவில் இருக்கணும். ரீசார்ஜ் பண்ண பர்சன் மட்டும்தான் கவுண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ரெஃபரலுக்கு மட்டுமே நமக்கு 3 டைப் இன்கம் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே சைனின்ங்கிற இதை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டெய்லியுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னாக்கா பிளாக்னு இருக்க ஒரு ஆப்ஷன், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வித்ட்ரால் பண்ணது இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வித்ட்ரால் பண்ண ஹிஸ்ட்ரி அண்ட் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வந்திருக்கும். வித்ட்ரால் பண்ண அமௌண்ட் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு டுடே வித்ட்ரால் சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்துட்டு ஆகும். இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல அவங்களோட வித்ட்ரால் ப்ரூஃப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஆப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா சர்வீஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கார்டு வாலெட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயிலை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் மினிமம் வித்ட்ரால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 106 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் வந்துட்டு 5% கொடுத்துருக்காங்க. வித்ட்ரால் பண்ண அமௌண்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கிரெடிட் ஆகிடுது. ஓகேவா? நீங்கள் வித்ட்ரால் அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பாஸ்வேர்டு அண்ட் வந்துட்டு பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண பேங்க் தான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வித்ட்ரால் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நமக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அதையுமே உங்களுக்கு நான் வித்ட்ரால் ப்ரூஃபை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காய்ஸ், இந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆப்பில் உள்ள ஃபுல் டீட்டெயிலுமே ஓப்பனாக கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் எந்த ஒரு ஃபேக் வீடியோவும் நான் போடவே இல்லை. அதே வீடியோ தான் லான்ச் பண்ணும்போது அப்லோட் பண்ணுற வீடியோ மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படியெல்லாம் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ காய்ஸ்.